ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீப் சேவிங் யூடியூப் சேனல். நான் உங்கள் ரேவதி பேசுகிறேங்க. நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் சூப்பராக இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எந்த ஸ்கீம் பற்றி பார்க்க போகிறோன்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டம் SSY அந்த ஸ்கீமை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கா? சூப்பரான ஒரு பிரகாசமான சேவிங் ஸ்கீமுங்க. ஸோ இந்த ஸ்கீமை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது நம்ம இந்திய அரசால் கவர்மெண்டால ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க ஸ்கீமுங்க. இப்போ ஒரு 6 ஸ்கீம் நம்ம கவர்மெண்ட் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன ஸ்கீம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். PPF பொது வருங்கால வைப்பு நிதி, செல்வ மகள் சேமிப்பு திட்டம், மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு திட்டம், அஞ்சலக மாதாந்திர வருமான திட்டம், தேசிய சேமிப்பு பத்திரம், கிஷான் விகாஸ் பத்ரா, இது எல்லாமே கவர்மெண்டால ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு. சூப்பரான ஒரு சேவிங் ஸ்கீமுங்க. இன்னைக்கு இந்த நம்ம வீடியோல செல்வமகள் சேமிப்பு திட்டத்தை பத்தி ஃபுல் டீட்டெயிலா பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல நான் பொது வருங்கால வைப்பு நிதி பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் PPF பத்தி ஃபுல் வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேங்க. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா மேலே ஐக்காலையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தோட நோக்கம் என்னன்னு நம்ம பார்க்கலாங்க. இப்போ நம்ம பெண் குழந்தைகள் வச்சுட்டு இருக்கோம், அவங்களுடைய மேரேஜ் அண்ட் அவங்களுடைய எதிர்கால படிப்புக்காக நம்ம இந்த SSY ஸ்கீமை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்கீம் 2015 ஜனவரி 22 அன்று நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவங்களால இந்த ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டதுங்க. இந்த ஸ்கீமோட முக்கியத்துவம் என்னன்னு பார்க்கலாங்க. நம்மளுடைய பெண் குழந்தைகளுக்கான எதிர்கால ஒரு நிதி பாதுகாப்புக்கு இது ஒரு உறுதியான அடித்தளத்தை இந்த ஸ்கீம் நமக்கு கொடுக்குங்க. இப்போ இந்த ஸ்கீமுக்கு அதிக வட்டி கொடுத்துட்டு இருக்காங்க, வரி சலுகை இருக்குங்க, டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது இல்லாமல் இது ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கனால நிறைய பேரண்ட்ஸ் இந்த ஸ்கீமை அப்ரோச் பண்ணுறாங்க. இப்போ இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும்னு பார்க்கலாங்க. இப்போ உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கு 10 வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அவங்களுடைய பெண் குழந்தைகளோட பெயரில் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணலாங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸ்லேருந்து கார்டியன்ஸ் மூலியமாக பெண் குழந்தைகளோட பெயரில் இந்த கணக்கை ஓப்பன் பண்ணலாங்க. மேக்ஸிமம் ஒரு வீட்டில் 2 பெண் குழந்தைகளுக்கு மட்டுமே இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியுங்க. இப்போ உங்களுக்கு முதல்ல ஒரு பெண் குழந்தைகள் இருந்து 2வது பிரசவத்தில் உங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் பிறந்தால் அந்த 3 பெண் குழந்தைகளுக்கும் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியுங்க. அந்த பெண் குழந்தைகள் இந்தியன் குடிமக்களாக, அதாவது இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்க முடியுங்க. இப்போ இந்த ஸ்கீமோட முதலீட்டு வரம்புகள் என்னென்னு பார்க்கலாங்க. குறைந்தபட்ச முதலீடாக ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஒரு 250 ரூபாவை இதில் டெபாசிட் பண்ணியிருக்குங்க. மேக்ஸிமம் நீங்கள் 1.5 லட்ச ரூபாய் வரைக்குமே இதில் டெபாசிட் பண்ணக்கூடிய வசதியும் இருக்குங்க. இப்போ உங்கள் கையில் நீங்கள் இருக்கிற அமௌண்ட்டை ஒரே டைமாகவும் இதில் டெபாசிட் பண்ணிடலாம். இல்லை வருஷத்துக்கு ஒரு 12 முறை, அதாவது பல தவணைகளாகவும் நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டு வரலாம். உங்கள் கையில் அப்பப்போ இருக்கிற அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டு வரலாம். ஆனால் மேக்ஸிமம் 1.5 லட்ச ரூபாய் வரைக்குமே தான் டெபாசிட் பண்ண முடியும். ஒரு வருஷத்துக்கு 12 டைம் மட்டுமே இதில் டெபாசிட் பண்ண முடியும். இப்போ இதில் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் குவார்டர்லி ஒன்ஸ் கவர்மெண்டால அப்டேட் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஜூலை 2025 நிலவரப்படி வட்டி விகிதம் ஒரு வருஷத்துக்கு 8.2% கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட. இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி ஒவ்வொரு வருஷமும் கால்குலேட் பண்ணி அந்த வருஷத்தோட எண்டில் உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வச்சுடுவாங்க. இப்போ இந்த வட்டி கால்குலேஷன் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இப்போ இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டு வரீங்கன்னா அந்த ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய பணத்தை நீங்கள் 10ஆம் தேதிக்கு முன்னாடியே உங்கள் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிடுங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பணத்துக்கான வட்டி அந்த மாதமே உங்களுக்கு கால்குலேட் பண்ணி அக்கௌண்ட்டில் வர வச்சுடுவாங்க. இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் 10ஆம் தேதிக்கு முன்னாடியே உங்கள் பணத்தை டெபாசிட் பண்ணிட்டா உங்களுக்கு வட்டி அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் PPF இருக்குல்ல, அதில் உங்களுடைய பணத்தை 5ஆம் தேதிக்கு முன்னாடியே நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பணத்துக்கான வட்டி அந்த மாதமே உங்களுக்கு கால்குலேட் பண்ணி வர வச்சுடுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு வட்டி அதிகமாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வட்டி அதிகமாக கிடைக்கணும்னா நீங்கள் இந்த SSY ஸ்கீமில் உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் எப்போ கட்டணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதத்தோட 10ஆம் தேதிக்கு முன்னாடியே நீங்கள் டெபாசிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ இந்த செல்வமகள் திட்டத்தில் எத்தனை வருஷம் இன்வெஸ்ட் பண்ணணும், உங்களுடைய மெச்சூரிட்டி பீரியட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இப்போ இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் நீங்கள் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ண நாள்லேருந்து 15 வருஷத்துக்கு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணால் போதுங்க. இதனுடைய மெச்சூரிட்டி பீரியட்னா நீங்கள் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ண நாள்லேருந்து 21 ஆண்டுகள் உங்களுடைய மெச்சூரிட்டி காலங்க. இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு திருமணம் ஆகும் வரை, அதாவது நம்மளுடைய பெண் குழந்தைகளுக்கு நம்ம 18 வயசுக்கு அப்புறம் தான் மேரேஜ் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு மேரேஜ் பண்ணுற டைம்லையும் இந்த அக்கௌண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் அந்த 15 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணால் மட்டுமே போதும். மிச்சம் இருக்க 6 வருஷமும் உங்களுடைய வட்டி
உங்களுடைய கணக்கில் வந்து வர வச்சுட்டே வருவாங்க. சரி நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு என்னன்னு புரியுதுங்க. எவ்வளோ பணம் தான் கட்டின கடைசியில் நம்ம கையில் எவ்வளோ பணம் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. சரி வாங்க சில எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு மினிமம் ஒரு மாதத்துக்கு 250 ரூபா கட்டுறீங்கன்னா உங்கள் கையில் எவ்வளோ பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு மாதத்துக்கு 250 ரூபான்னு சொல்லிட்டு கட்டிட்டு வரீங்க. ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 3000 ரூபான்னு கட்டியிருப்பீங்க. ஸோ டோட்டலாக 15 வருஷத்துக்கு இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரணுங்களா? ஸோ 15 வருஷத்துக்கு 45,000 ரூபாய் இதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ 8.2% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 93,647 ரூபாய் கிடைச்சிருக்குங்க. ஸோ உங்களுக்கு மெச்சூரிட்டி டைமில் உங்களுக்கு கையில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 1,38,647 ரூபாங்க. ஸோ நீங்கள் SSY ஸ்கீமில் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு 250 ரூபான்னு கட்டிட்டு வந்தால் கூட 21 வருஷத்தில் தோராயமாக உங்கள் கையில் 1,38,647 ரூபாய் கிடைக்குங்க. இது ஒரு மினிமம் 250 ரூபா நான் சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 2 என்னன்னு பார்க்கலாங்க. இப்போ வந்துட்டு இந்த ஸ்கீமில் 1.5 லட்சம் ரூபாய் வரைக்குமே கட்டுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கனால நிறைய பேர் வந்துட்டு அதிகமாக இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ நம்ம ஒரு மாதத்துக்கு 12,500 ரூபாய் கட்டிட்டு வந்தால் ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் இதில் நம்ம டெபாசிட் பண்ணியிருப்போம். ஸோ இது 15 வருஷத்துக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்திருப்போம். 15 வருஷத்துக்கு நம்ம 1.5 லட்சம் ரூபான்னு இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தால் 15 வருஷம் கழிச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் மட்டுமே 22,50,000 ரூபாய் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ வந்து 8.2% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டு நம்மளுக்கு வட்டி மட்டுமே 46,82,648 ரூபாய் கிடைச்சிருக்குங்க. ஸோ கடைசியில் நம்மளுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட் மட்டுமே 69,32,648 ரூபாய் நம்ம கையில் கிடைச்சிடுங்க. ஸோ நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்துட்டு மாதத்துக்கு 12,500 ரூபான்னு கட்டிட்டு வந்தீங்கன்னா 21 வருஷம் கழிச்சு உங்கள் கையில் தோராயமாக 69,32,648 ரூபாய் உங்கள் கையில் கேரண்டியாக கிடைச்சிடுங்க. இப்போ இந்த ஸ்கீமில் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நாம் ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரைக்குமே இதில் முதலீடு செய்யும் அமௌண்ட்டுக்கும் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நமக்கு கிடைக்கக்கூடிய வட்டிக்குமே டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸோ ஃப்யூச்சரில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டுக்குமே டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸோ இதில் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனாலேயே நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டு இதில் இந்த SSY ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்ஷியல் வித்ட்ரா இருக்கான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக இதெல்லாம் வித்ட்ரா பண்ண முடியுங்க. பெண் குழந்தைகளுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அவங்களுடைய ஃபியூச்சர் கல்விக்காக நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்க முடியுங்க. அதுக்கு மேக்ஸிமம் 50% வரைக்குமே நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து உங்களுடைய பணத்தை எடுத்துக்க முடியுங்க. ரெண்டாவது, அவங்களுடைய மேரேஜுக்காக உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நீங்கள் இப்போ மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்க முடியுங்க. ப்ரீ மெச்சூர் க்ளோசர் இருக்கான்னு கேட்பீங்க. இருக்குங்க. அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்க்கலாங்க. இப்போ அக்கௌண்ட் ஹோல்டருடைய டெத்து, இல்லை அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்தான சிகிச்சை, இல்லைன்னா கார்டியன்ஸோட டெத்து, இந்த மாதிரி ரீசனால் நம்மளுடைய அக்கௌண்ட்டை ப்ரீ மெச்சூர் க்ளோசர் பண்ணிக்கலாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வட்டி விகிதத்துடன் கணக்கு மூடப்பட்டு மீதமுள்ள தொகை நமக்கு வழங்கப்படும். இப்போ அக்கௌண்ட் ஓப்பனிங் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் வேணும்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இது வந்து எந்த ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் நம்ம இந்த SSY ஸ்கீமை ஓப்பன் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா பப்ளிக் செக்டர் பேங்க்லேயும் இதெல்லாம் ஓப்பன் பண்ணிக்க முடியுங்க. சில ப்ரைவேட் பேங்க்லேயும் இந்த செல்வமங்கள் சேமிப்பு திட்டத்தை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியுங்க. முக்கிய குறிப்பு, இதில் வட்டி விகிதங்கள் மற்றும் விதிகள் அப்பப்போது கவர்மெண்ட்டால் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் சரி, பேங்க்கில் வந்துட்டு நீங்கள் இந்த செல்வமங்கள் சேமிப்பு திட்டத்தை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் சரி, டைரெக்டாக போய் இப்போ என்ன % இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் செக் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ஆன் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ போட்டதுலேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு டிஸ்க்ளைமர். இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா தகவலுமே பொதுவான தகவலுக்கான மட்டுமே, தனிப்பட்ட நிதி ஆலோசனைக்கு உட்பட்டது இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.